நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருக்கை அமைப்புகள் தான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போறோம். ABCDEF ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். சேம் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே என்ன பண்ணுங்க அப்படின்னா வட்ட வடிவல்னா வட்டம் போட்டுக்கோங்க. எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. அப்ப 6 இது சம இடைவெளியில கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. அப்ப டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டி எப்பயுமே என்னது அப்படின்னா கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்ப டி கீழே போட்டாச்சு. டி மற்றும் சிக்கு நடுவே பியும். அப்ப டிக்கும் சிக்கும் நடுவே யார் இருக்கா, பி இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இ மற்றும் சி. அப்ப சி ஏற்கனவே இங்க போட்டாச்சு. அதுக்கப்புறமா என்னது, இ. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யார் இருக்கா, ஏ இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கு வலது பக்கத்தில். அப்ப டி இங்க இருக்கு. அப்ப டிக்கு வலது பக்கம் அப்படிங்கும்போது இடது பக்கம் இந்த பக்கம் வந்துடும். வலது பக்கம் நமக்கு எப்ப இருக்கும், எப்பயுமே ரைட் சைடு இங்க. அப்ப வலது பக்கத்துல யார் இருக்கா, எஃப் அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்ப 6 மெம்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல உட்காந்தாச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா கொஸ்டினுக்கு போயிருக்க வேண்டியதான். ஏக்கும் எஃப்க்கும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல யார் இருக்கா நம்மளுக்கு, இ. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதே இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? சோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.